அந்த யக்கீன் இருக்கணும். அந்த யக்கீன் இந்த மக்களுக்கு இருக்கா? எங்கேயாச்சும் எப்பவாது இருந்திருக்கா இந்த முஸ்லிம்களுக்கு? சுத்தமா ஈமான்ங்கிற விஷயத்துல இவன் ஜீரோ. ஏதோ சடங்குக்கு தொழுதுக்கிறான், சடங்குக்கு நோன்பு வச்சுக்கிறான், இதுலயே அல்லாஹ் ஏமாத்திடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கைக்கு வந்துட்டான். மார்க்கத்துக்குன்னு இவன் செலவு பண்ண நேரங்கள், மார்க்கத்துக்குன்னு இவன் செலவு பண்ண பணங்கள், இவனுடைய வருமானத்தின் பகுதிகள், அதை விட இவனுடைய ஆடம்பர செலவு, ஆபரண செலவு, அலங்கார செலவுகள் அதிகமாக இருக்கிறதை ஒழிய அல்லாவுக்கு இவன் ஆற்றிய செலவையும் அதையும் கணக்கு போட்டானே. ஆனால் ஒரு மூமியினுடைய ஈமான் தூள் தூளாக போய் விடுகிறது, அதை விட நஜீஸாகி போகிறது. செத்த ஈமான், பே ஈமான் கொண்டிருக்கிறான் இந்த முஸ்லிம். இத வேர்ல போய் நம்ம சுத்தம் பண்ணாம பொதுக்கூட்டம் போட்டு 1000 பேசியும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு இரவு ஒரு பள்ளிவாசலாவது போவோம். நான் இருக்கிற வரைக்கும் கத்துறேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் என்னை விட மிகச்சிறந்த ஒருவன் அனுப்பிச்சு இன்னும் கொஞ்சம் பண்ணட்டும், அப்புறம் ஒருத்தன் வரட்டும். எப்படியோ ஒரு காலத்துல இன்னைக்கு நான் விதைச்சிட்டு போற விதை நாளைக்கு முளைச்சது.